சொல்லிருக்காங்க. ரெண்டாவதுல நீங்க கூப்பிட்டு கொடுத்தீங்க. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? என்ன புரோட்டோகால் மேடம்? இல்ல ஒரு விஷயம் இல்லங்க. அவங்க பேசிருக்காங்களே அதே போட்டுருவாங்க. இல்ல மேடம், முதல் டைம் நீங்க வந்து அவங்க மெழுகுவர்த்தி கேட்டாங்க, நீங்க கொடுக்கல. ஐஏஎஸ் ஆபீசர்ல கொடுத்தீங்க. ரெண்டாவது டைம் நீங்க கொடுத்தீங்க, அவங்க வாங்கல. என்ன பிரச்சனை மேடம்? இல்ல முதல் டைமும் வந்து கொடுத்தோம். அவங்க வந்து அதுக்குள்ள வெளியில போயிட்டாங்க. நீங்க மூணாவது ஆளா இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர் தான் நீங்க கொடுத்தீங்க. என்ன நடந்துச்சு? இல்ல உங்க சைடுல இருந்து ஒரு விளக்கம் நம்ம வேணும் இல்ல மேடம்? இல்ல இது வந்து இவ்ளோ பெரிய இஷ்யூ ஆக்குற அளவுக்கு ஏன் இது இவ்ளோ இஷ்யூ ஆக்குறீங்க? நீங்க விளக்கம் சொல்றீங்கன்னா முடிச்சு மேடம். அந்த பிரச்சனை இல்ல ப்ரோ அசிங்கனா யாரும் படுத்தலங்க. இப்போ புரோட்டோகால் படி ஒரு இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பசங்களும் வந்து விடுமுறை முடிச்சுட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அதனால வந்து ஆஸ் எம்எல்ஏவா வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு கார்பரேஷன் சார்பா இன்வைட் கொடுத்துருந்தோம். 8:45க்கு வந்து ஈவெண்ட் சொல்லியிருந்தோம். 9 o'clock தான் அவங்க ஈவெண்ட்டுக்கே வந்தாங்க. ஸோ அவங்க சொல்றப்பல புறக்கணிக்கிறதா இருந்தா 8:30க்கு நாங்க எல்லாருமே அங்க போயிருந்தோமே. நாங்க ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாமே. புறக்கணிக்கலையே. எம்எல்ஏ வருவாங்கன்னாங்க, அதனால நம்ம இருந்தோம். ரிப்பன் கட் பண்ணது கூட நான் கட் பண்றேன். அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு ரிப்பன்ல எடுத்து வேற சிசர் எடுத்து கட் பண்றாங்க. அதுவும் நீங்க விஷுவல்ஸ்ல பார்த்துருந்துருப்பீங்க. அதே போல உள்ள போயிட்டு குத்துவிளக்கு ஏத்திட்டு நீங்க எல்லாருமே வந்து கார்பரேஷன் ஃபாலோ பண்றவங்க தான் பார்த்திருப்பீங்க. குத்துவிளக்கு ஒவ்வொருத்தரா தான் ஏத்துவாங்க. ஆஸ் எ மேயர் புரோட்டோகால் படி நான் ஏத்துனேன். அப்புறம் ஐஏஎஸ் ஏத்துவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏத்துவாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்ல சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏத்துவாங்க. அந்த ஃபார்மேட்ல தான் இன்னைக்கு போகணும். அவங்க யாரும் ஒரு வார்த்தை விஷுவல்ஸ்ல பார்த்ததுன்னா தெரிஞ்சிருக்கும். யாரும் ஒரு வார்த்தை அவங்களை எதுவும் அவதூறா பேசல, எதுவுமே பண்ணல. அவங்களா வெளியில போயிட்டாங்க. இஷ்யூ பண்ணணுமே அப்படின்ட்டுன்னு இஷ்யூ பண்றவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? செகண்ட் பாயிண்ட்லயும் வந்து கேண்டில் நான் கொடுத்தேன். அவங்க பகுதி செயலாளர் வாங்கினாங்க. இது ஜிசிசி ஈவெண்ட். பகுதி செயலாளர் எப்படி வந்து வாங்குவாங்க? அதனால நான் அவங்க கிட்ட கொடுத்தேன். அவங்க அதை திருப்பி மறுத்துட்டு போயிட்டாங்க. பிரச்சனை பண்ணுமேன்னு பண்றவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? மரியாதை நிமித்தமா கார்பரேஷன் சார்பா அவங்களுக்கு அழைப்பு வந்து விடப்பட்டு அழைப்பு கொடுத்தோம். அது நிமித்தமா தான் அவங்களும் வந்தாங்க, நிகழ்ச்சியில பங்கேற்றாங்க. புரோட்டோகால் படி நாங்க என்ன மரியாதை தரணுமோ அதை நாங்க கொடுத்தோம். நாகரிகமா எல்லாருமே வந்து இதுல வந்து பயணிக்கணும். நம்ம பப்ளிக் சர்வீஸ் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தானே எல்லாருமே போறோம். யாரு யாரு அழைப்பு தரல? பத்திரிகையாளர்களுக்கு அழைப்பு வரல. பிஆர்ஓ டீம் இருக்கு சொல்லிருக்காங்க மேடம். பிஆர்ஓ கிட்ட இருந்து அழைப்பு வரல அப்படின்றது பிஆர்ஓ கிட்ட கேளுங்க.